ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இருந்தா போதும். இதை வச்சு நல்ல கரகர மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். செய்யறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு தோல்களை நீக்கிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு கேரட்லாம் துருவோம்ல, அந்த துருவல்ல வச்சு நல்லா நைஸா இது போல துருவி இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு துருவலை தண்ணீர்ல கை வச்சு நல்லா இது போல கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால இந்த உருளைக்கிழங்குல உள்ள ஸ்டார்ச் இந்த தண்ணிலேயே இறங்கிடும். அதுக்காக தான் இப்படி செய்யறோம். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கடாயில 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இதை நல்லா சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு மேற்கொண்டு காரத்திற்காக 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இது போல கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி இது போல தளதளன்னு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு துருவி வச்சிருந்தோம்ல, அந்த உருளைக்கிழங்கு துருவல தண்ணி இல்லாம நல்லா டைட்டா பிழிஞ்சிட்டு அதை இது கூட சேர்த்துட்டு கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா இது போல கலந்து விட்டுருங்க. இதுல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறதுனால இந்த தண்ணி நல்லா கட்டிப்பட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இது போல நல்லா திக்கா தளதளன்னு கொதிச்சு வர ஸ்டேஜ்ல இதுல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு நல்லா கைவிடாம இது போல சரசரன்னு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, இந்த பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு தயாராகி வந்துடும். இந்த மாவு நல்ல சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா கிளி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் உருட்டுவோம்ல டைட்டா, அது போல உள்ளங்கையில வச்சு இது போல உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது அழகா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு ரெடி ஆகி வந்துடும். இதே போல நான் எல்லா மாவையுமே சூப்பரா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு திரட்டிக்க போறேன். நீங்க சிலிண்டர் ஷேப் வேணும்னா இது போல செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லட்டா ரவுண்ட் ஷேப்பே ஓகேனா நீங்க ரவுண்டாவே கூட உருட்டிக்கலாம். இப்ப எல்லா மாவையுமே திரட்டி முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதுக்காக நான் ஆல்ரெடி கடாயில எண்ணெயை சூடுபடுத்திட்டேன். எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா கேஸோட தீய மீடியமா மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பீசஸ் எல்லாத்தையுமே இந்த ஆயில்ல சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும் போது இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா இது போல சொயட்டையும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போதுதான் இந்த பீசஸ் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து சீரா வெந்து வரும். இப்ப பாருங்க, இது எல்லாமே நல்லா பொன்னிறமான கலருக்கு சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே போல பாக்கி மீதமா இருக்கிற எல்லா பீசஸையுமே இந்த ஆயில்ல சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டுல பச்சரிசி மாவு இருந்தா போதுங்க. உருளைக்கிழங்கும் இருக்கும் போது நம்ம நினைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப பாருங்க, ஸ்நாக்ஸ் நல்லா சுட ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கரகர மொறுமொறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியாவே இருக்கும். சாப்பிடறதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு நம்ம பஜ்ஜி தான் செய்யணும்னு இல்ல, இப்படி கூட ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்நாக்ஸை கெச்சப் கூட தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூடான டீ கூட இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.